புதிய தலைமுறை அறக்கட்டளை CSR சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவி. இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அமைவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. சுதந்திரம் அடைந்த போது 40 கோடி மக்கள் தொகையாக இருந்த நம் நாட்டின் ஜனத்தொகை இப்போது 137 கோடியாக உயர்ந்து உள்ளது. அதே சமயத்தில் சுதந்திரம் அடைந்த 74 ஆண்டுகளில் கல்வி, மருத்துவம், விவசாயம், தொழில், உற்பத்தி திறன், தொழில்நுட்பம், போக்குவரத்து, நிர்வாகத்திறன் மற்றும் சட்டம் ஒழுங்கு ஆகிய உத்திகளின் மூலம் நம் நாடு நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளது. 1991ஆம் ஆண்டில் நமது நாட்டின் பொருளாதார கொள்கை தனியார் மயம் மற்றும் தாராளமயம் ஆகிய பிறகு நாட்டு வளர்ச்சியில் தனியார் துறையின் பங்கு பெருகி வருகிறது. இதிலே பல சாதகமான அம்சங்கள் உள்ளது. சமூகத்துறை வளர்ச்சிக்கு நமது நாட்டின் தனியார் துறை மற்றும் பொதுத்துறை நல்ல பங்காற்றி வருகிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் CSR கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சட்டமாக்கப்பட்டது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இந்த சட்டத்தின் மூலம் கணிசமான அளவு நிதியும் அதைவிட முக்கியமாக தனியார் துறையின் தீர்வு மற்றும் நேரம் தவறாத அணுகுமுறை, அதாவது ரிசல்ட் ஓரியன்ட் அண்ட் டைம் ஓரியன்ட் அப்ரோச் இந்தியாவின் சமூக திட்டங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இதே காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் மாநகரில் நடந்த ஐக்கிய நாட்டு சபையில் மொத்த உலகம் 2030ஆம் ஆண்டுக்குள் அடைய வேண்டிய சமூக முன்னேற்றத்திற்கு 17 முக்கிய அம்சங்கள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது சமூக மேம்பாட்டு இலக்குகள் பிரகடனப்படுத்தப்பட்டன. அவை வறுமை இல்லை, பசி இல்லை, தரமான கல்வி போன்றவை ஆகும். கடந்த சில ஆண்டுகளாக பல தனியார் நிறுவனங்களும் தொண்டு நிறுவனங்களும் தங்களுடைய செயல்பாடுகளிலே ஐக்கிய நாட்டின் இந்த பிரகடனங்களை உள்வாங்கி செயல்பட தொடங்கியுள்ளது என்பது ஒரு சிறப்பு அம்சமாகும். தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் CSR திட்டங்கள் சமூக மாற்றத்திற்கு ஒரு மிகச்சிறந்த கருவியாக உருப்பெற்று வருகிறது. நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை 2010ஆம் ஆண்டு டாக்டர் P. சத்யநாராயணன் அவர்களால் துவக்கப்பட்டு கல்வி மற்றும் இளைஞர் மேம்பாடு ஆகிய 2 முக்கிய கோட்பாடுகளை கொண்டு செயலாற்றி வரும் ஒரு சமூக தொண்டு நிறுவனம். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செயல் திட்டங்கள்: சிறு மற்றும் கிராமப்புற சுயதொழில் முனைவோர் மன்றம், கிராமப்புற கல்வி, கல்லூரி மாணவர்களுக்கு சுயதொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், பெண்கள் தையற் பள்ளி மற்றும் நூலகம், கிராமப்புற மருத்துவ முகாம்கள், சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, யோகா பயிற்சி முகாம்கள். நண்பர்களே, இன்று நம்முடைய நாடும் உலகமும் என்றும் சந்தித்திடாத கொரோனா தொற்றினால் பொருளாதார நலிவு, வேலைவாய்ப்பு இழப்பு போன்ற பல இன்னல்களை சந்தித்து வருகிறது. இதிலிருந்து நாம் மீள்வதற்கு கடுமையாக உழைத்திட வேண்டும். புதிய சூழலில் உருவாகி வரும் வாய்ப்புகளை இளைஞர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி தம் இலக்குகளை அடைய வேண்டும். ISRB எக்ஸ்போ ஃபாரம் மூலம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சிறு மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோருக்காக அரசின் கடன் மற்றும் மானிய திட்டங்கள், ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள், சுருள் பாசி வளர்ப்பு, ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணையம், பாக்குமட்டை தட்டு உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல், பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகள் தயாரித்தல், மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்துதல், காளான் வளர்ப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல், தையல் தொழில் போன்ற பல தலைப்புகளில் பயிற்சிகளை நடத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். சுயதொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டு மன்றம் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு மாநில மத்திய அரசு வேலைவாய்ப்பு தேர்வுகளில் வெற்றி பெறும் வழிமுறைகள், இந்திய தரைப்படை, கடற்படை, விமானப்படை துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள், இளைஞர்கள் வங்கி தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இளைஞர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்க ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. கிராமப்புறங்களில் உள்ள மக்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு நம்முடைய அறங்காவலர் டாக்டர் P. சத்யநாராயணன் அவர்களால் துவங்கப்பட்டது வள்ளியம்மை அம்மாள் கிராமப்புற மருத்துவ உதவி திட்டம். இந்த திட்டத்தில் வள்ளி செய்தி மடல் மூலம் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வும் தகவல்களும் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் உள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களுக்கு அளிக்கப்படுகிறது. கொரோனா விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. சிறப்பு மருத்துவ சீட்டின் மூலம் SRM மருத்துவமனை காட்டாங்குளத்தூரில் இதயம், சிறுநீரகம், எலும்பு, கண் போன்ற எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகளுக்கும் உயர்ந்த முறையில் குறைந்த கட்டணத்தில் அளிக்கப்படுகின்றன.
மறைமலை நகரில் உள்ள ஆம்பனால் ஆம்னி கனெக்ட் என்ற தனியார் நிறுவனம் வழங்கிய இலவச ஆம்புலன்ஸ் மூலம் பலதரப்பட்ட மக்கள் பயன்பெறுகின்றனர். குவிக் ஹீல் ஆன்டிவைரஸ் கம்பெனி ஒரு நடமாடும் சிறு மருத்துவமனையை வழங்கியுள்ளது. இதன் மூலம் மருத்துவ வசதி இல்லாத பல கிராமங்கள் நல்ல முறையில் பயன்பெற்று வருகின்றன. SRM டெக்னாலஜிஸ், பாம்ஸ், குவிக் ஹீல், ஃபோர்த் டைமென்ஷன், SRM கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், GPMC போன்ற நிறுவனங்களோடு சேர்ந்து அவர்களுடைய CSR திட்டத்தை நாம் செயலாற்றி வந்திருக்கிறோம். 12 ஆண்டுகள் களப்பணிக்கு பிறகு புதிய தலைமுறை அறக்கட்டளை அடுத்த பரிமாணத்திற்கு தயாராகின்றது. அதற்கு உங்களை அழைக்கின்றோம். நண்பர்களே, நெஞ்சுக்கு உரமூட்டும் நம்முடைய இந்த பயணத்திற்கு நமக்கு உறுதுணையாகவும் ஊன்றுகோலாகவும் இருப்பது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளே. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தாய், வலிமை படைத்தவன் ஆவாய். ஆனால் முயற்சி தேவை. சமூக மாற்றத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய செயல் திட்டங்களின் மூலம் பணியாற்றி வரும் புதிய தலைமுறை அறக்கட்டளை தன்னுடைய பயணத்தில் உங்களை அழைக்கின்றது. வாருங்கள், இணைந்து செயல்படுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.